ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நீலவேணி மாணிக்கம் ஹேண்ட்கிராஃப்ட், எடப்பாடி, சேலம் மாவட்டம். ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பேர் என்னை எந்த ஊரில் இருக்கீங்கன்னு கேட்குறீங்க. ஏன் நான் ஃபஸ்ட்டு வீடியோவிலேயே நான் சொல்லிடுவேன், நான் சேலம் மாவட்டம் எடப்பாடியில் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நிறையா பேர் ஃபோன் பண்ணி எந்த ஊரில் இருக்கீங்க அப்படின்னு கேட்குறீங்க. அதனால் எந்த ஊருன்னு தெரியல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் போய் பாருங்கள், எடப்பாடின்னு மென்ஷன் பண்ணியிருப்பேன் ஃபோன் நம்பரோட. சரிங்களா? இப்போ வாங்க பார்க்கலாம் சேனலுக்குள்ளே. இப்போ நான் இதில் நான் நேற்று 4 ரோல் காமிச்சேன் இல்லைங்களா? இது பாசிப்பயிறு க்ரீனு. அந்த பாசிப்பயிறு க்ரீனில் 20 ஒயர் வெட்டியிருக்கேன். அப்புறம் ஆரஞ்சு கட்டு ஒரு கட்டு காமிச்சேன் இல்லையா? அதில் ஒரு 12 ஒயர் வெட்டியிருக்கேன். ஸோ நான் கட்டு ஒயர் 12 ஒயர் வெட்டி இந்த கூடை ஜாயின் பண்ணியிருக்கேன். பாருங்கள், இந்த ஒயர் ரொம்ப திக்காக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், ரொம்ப திக்காக இருக்குது, வளைக்க முடியாத அளவுக்கு திக்காக இருக்குது. இது ஒரு மார்க்கெட் ஷாப்பிங் தான் கேட்டிருந்தாங்க. நான் பாருங்கள் 1 2 3 பாருங்கள் 1 2 3 4 5 6 7 லைன் போட்டேன். 7 லைன் போட்டுட்டு நான் பேஸ் போட்டுட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன். ரன்னிங் ஒயர் வச்சு ஜாயின் பண்ணி இந்த மாதிரி டிசைனில் நான் ப்ரிப்பேர் பண்ண போகிறேன். ஃபுல் டுட்டோரியல் தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி கூடைகள் உங்களுக்கு தேவைப்படுச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணி கேட்டுக்கலாம். சரிங்களா? அப்புறம் இன்றைக்கி காலையில் ஒரு சகோதரி கிளாஸ் ஒயர் ஒயிட்டு, ட்ரான்ஸ்ஃபர் ஒயிட் என்ன விலைன்னு கேட்டாங்க. நான் 60 ரூபா தான் சொன்னேன். உங்களுக்கு 60 ரூபாய்க்கும் கீழே கிடைக்குதா என்ன? அந்த சிஸ்டர் விலை கேட்டோன்னே ஒன்றுமே சொல்லாமல் ஓகேன்னு சொல்லி எதுவுமே சொல்ல, அப்புறம் வாட்ஸ்அப் விட்டு வெளியே போயிட்டாங்க. 60 ரூபாய்க்கும் கீழே உங்களுக்கு கிளாஸ் ஒயர் கிடைக்கிது. சாதா ஒயரே 48 ரூபா, எங்களுக்கு வரையில் 48 ரூபா. நான் ஒரு 2 ரூபா வச்சு 50 ரூபாய்க்கு விற்கிறேன். அப்புறம் கிளாஸ் ஒயர் எங்களுக்கு 5 ரூபா வச்சு விற்கிறேன். அதை விட உங்களுக்கு கம்மியாக கிடைக்குதா என்ன? பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது நான் ஃபுல்லாக பேஸ் போட்டு முடிச்சுட்டு நான் உங்களுக்கு அடிபாகத்துக்கு குச்சி சொருகி முடிச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள், நான் இப்போ சென்டர் ஒயர் முடி போட்டு வச்சுட்டு அதுக்கு கீழே ஒரு 3 லைனும் அதுக்கு மேலே ஒரு 4 லைனும் போட்டிருக்கேன். மொத்தம் 7 லைனு. சென்டர் லைனோட 8 லைன் நான் போட்டிருக்கேன். சரிங்களா? 8 லைன் போட்டுட்டு மேலே பாருங்கள், அந்த பக்கம் ஒரு 3 லைனும் இந்த பக்கம் ஒரு 3 லைனும் நான் ப்ரிப்பேர் பண்ணணும். சரிங்களா? ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன். பாருங்கள், இப்போ நான் முடிச்சிட்டேன். இப்போ இந்த கூடையில் நான் 14 லைன் பேஸ் மட்டும் போட்டிருக்கேன். எவ்வளோ ப்ராடாக இருக்குது பாருங்கள். நான் எப்பவுமே பேஸ் கொஞ்சம் அதிகமாக தான் வச்சு வைப்பேன். என்னோடய பழக்கமே அப்படி தான். பாருங்கள், இதில் நான் 14 வரிசைகள் போட்டிருக்கேன். 14 வரிசையில் 1 இந்த பக்கம் ஒரு 3 வரிசையுமே ஒவ்வொரு நாட்டு ஸ்கிப் பண்ணி போட்டிருக்கேன். அந்த பக்கம் ஒவ்வொரு வரிசையும் ஒவ்வொரு நாட்டு ஸ்கிப் பண்ணி தான் போட்டிருக்கேன். பாருங்கள், இதில் 14 நாட்டு அடிபாகம் போட்டிருக்கேன். சரிங்களா? இந்த அடிபாகம் 14 லைன் போட்டுட்டு சென்டர் லைனுக்கு பாருங்கள், இந்த மாதிரி முடி போட்டு வச்சுருக்கேன். முடி போட்டுட்டு சென்டர் லைன்லேருந்து 1 2 3 4 லைனுமே அந்த பக்கம் 1 2 3 லைன் போட்டிருக்கேன். மொத்தம் சென்டர் லைன் 8 லைன் ஃபுல்லாக போட்டுக்கோங்க. சரிங்களா? அப்புறம் 8 லைன் போட்டதுக்கப்புறம் மேலே அப்பில் ஒரு 3 லைன் நம்ம போடணும். 3 லைன் இந்த பக்கம் ஒரு நாட்டு ஸ்கிப் பண்ணி போடணும், இந்த பக்கம் ஒரு நாட்டு ஸ்கிப் பண்ணணும். சரிங்களா? அதே மாதிரி 2வது லைனில் இந்த பக்கம் ஒரு நாட்டு ஸ்கிப் பண்ணணும், இந்த பக்கம் ஒரு நாட்டு ஸ்கிப் பண்ணணும். அதே மாதிரி தான் 3வது லைன்லேயும் அந்த பக்கம் ஒரு நாட்டு ஸ்கிப் பண்ணணும், இந்த பக்கம் ஒரு நாட்டு ஸ்கிப் பண்ணணும். இதே மெத்தடில் ஒரு 3 லைனு நம்ம போட்டுட்டு ஒயரை ரன்னிங் ஒயரை கட் பண்ணிடணும். இப்படி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 4 வரும். ஆனால் நம்ம 3 வரிசைக்கு தான் நம்ம நாட்ஸை கட் பண்ணி போட்டிருக்கோம். சரிங்களா? இப்போ பாருங்கள், இங்கே ஒரு லைனுக்கு ஒரு நாட் ஸ்கிப் பண்ணியிருக்கேன், இங்கே ஒரு லைனுக்கு ஒரு நாட் ஸ்கிப் பண்ணியிருக்கேன், இங்கே ஒரு லைனுக்கு ஒரு நாட் ஸ்கிப் பண்ணியிருக்கேன். மொத்தம் 3 நாட்டுக்குமே பாருங்கள், 3 நாட்டுக்கும் 3 வரிசையில் ஸ்கிப் பண்ணி போட்டிருக்கேன். ஆக மொத்தம் 8 6 14 லைனு. 14 லைன் போட்டுட்டு
நான் ரன்னிங் ஒயர் வச்சு ஜாயின் பண்ணும்போது நான் உங்கள்கிட்ட காமிக்கிறேன். இது வந்துட்டு டிசைனாக ஓவல் சைஸில் வரும். இந்த கூடை பார்த்துட்டிங்க அப்படின்னா ரொம்ப அழகாக இருக்கும் பாருங்கள். பார்க்குறக்கே இந்த கூடை வந்துட்டு நான் ஆல்ரெடி வந்து 6 ரோல்லையோ 4 ரோல்லையோ இதே மாதிரி பெரிய பேஸ்கெட் ஒன்று நான் போட்டிருப்பேன், டிசைன் போட்ட மாதிரி. அந்த கூடையில் தான் வந்து நெட் ஒயர் பத்தலையா அப்படிங்கிற ஒரு வீடியோ கூட நான் உங்களுக்கு போட்டிருப்பேன் பாருங்கள். ஒரு 2 வருஷத்துக்கு முந்தின வீடியோன்னு நினைக்கிறேன். இதே கலரில் தான் போட்டேன். கஸ்டமைஸ் ஆர்டர் தான் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள். இது வந்து மார்க்கெட் கூடைன்னு கேட்டாங்க, சரிங்களா. இப்போ பாருங்கள், இதுக்கு வந்துட்டு நான் குச்சி சொருகியிருக்கேன் பாருங்கள். நீட்டாக குச்சி சொருகிட்டேன். குச்சி சொருகிறது வந்து நல்லா திக்காக இருக்கிற சைடு மட்டும் நீங்கள் எடுத்துக்கணும். தின்னாக இருக்கிற சைடு சொருகுனீங்க அப்படின்னா முறிஞ்சி கையில் ஏறிடும் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்து தான் சொருகணும். நான் வந்துட்டு நாட்டுக்குள்ளே விட்டு தான் எப்பவுமே சொருகுவேன் பாருங்கள். இதுக்குள்ளே பாருங்கள், நல்லா தெரியுதா உங்களுக்கு? ஜூமில் கூட நான் வைக்கிறேன் பாருங்கள். நாட்டுக்குள்ளே விட்டு தான் நான் சொருகுவேன். எல்லாருமே வந்து நம்ம கூடை போட்டு முடிச்சுட்டு ஒயர் சொருகுவோம் இல்லையா, அந்த மெத்தடில் சொருகுவாங்க. அந்த மெத்தடில் நம்ம சொருகக்கூடாது. இந்த மாதிரி சொருகுனீங்க அப்படின்னா ஒயர் ஈக்கங்குச்சி வந்து உடையாமல் அப்படியே இருக்கும் பாருங்கள். இது வந்து ஒரு டிசைனுக்காக தான் இந்த கார்னரில் ஒரு ஆரஞ்சும் அந்த கார்னரில் ஒரு ஆரஞ்சும் நான் போட்டிருக்கேன். இப்போ பேஸ் போட்டுட்டு ரன்னிங் ஒயர் வச்சு நம்ம ஜாயின் பண்ணுவோம் இல்லையா, அதுக்காக நான் அந்த முடி போட்டிருக்கேன் பாருங்கள். அப்புறம் வந்து ரன்னிங் ஒயர் வந்து நான் ஆரஞ்சு எடுத்திருக்கேன். ஆரஞ்சில் வந்துட்டு ரன்னிங் ஒயர் பாருங்கள் இத்திலூண்டு விட்டு நான் வந்து போட்டுட்டு வந்துட்டுருக்கேன். போட்டுட்டேன். இப்போ வந்து இந்த கார்னரில் நான் வந்து 3 நெல்லிக்காய் நாட்டு போட்டிருக்கேன் பாருங்கள். இந்த 3 நெல்லிக்காய் நாட்டுமே உங்களுக்கு மிக்சடு கலரில் தான் வரும். ஏன்னா நம்ம பேஸ் ஃபுல்லுமே வந்துட்டு க்ரீனில் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். ஆரஞ்சு வந்து உங்களுக்கு வந்து ரன்னிங் ஒயராக வரும்போது நம்மளுக்கு வந்துட்டு ஆல்ரெடி எப்பவுமே வந்து நம்மளுக்கு மிக்சட் ரேட்டு நெல்லிக்காய் நாட்டு தான் வரும். ஆனால் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள், ஃபுல்லாக ஆரஞ்சு வர மாதிரி நான் பண்ணியிருக்கேன். இது எப்படி பண்ணுறேன் அப்படின்னா, நான் வந்து குட்டியாக ஹாட் கூட எப்படி போடுறதுன்னு போட்டு காமிச்சிருப்பேன் உங்களுக்கு. அந்த வீடியோவில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். உள்ளே நான் ஒயர் கொடுத்து இந்த 3 வரிசைக்கு மட்டும் உள்ளே ஒயர் கொடுத்து நான் பின்னிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், உள்ளே ஒயர் கொடுத்ததே நம்மளுக்கு தெரியாது. இதே மெத்தடில் தான் அந்த குட்டியாக ஹாட் கூட போட்டோம் இல்லையா, அந்த மெத்தட் போட்டிருப்பேன். அந்த மெத்தடை போய் பார்த்தீங்க அப்படின்னாவே உங்களுக்கு இந்த மெத்தட் உங்களுக்கு ஈஸியாக வந்துடும் பாருங்கள். இதில் வந்து நம்ம குச்சியும் சொருகிட்டோம். அதனால் உங்களுக்கு குச்சி சொருகுனதுக்கு மேலேயே உள்ள ஒயர் சொருகிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதுக்காகவும் ஒரு மெத்தடு நான் உங்களுக்கு வச்சுருக்கேன் பாருங்கள். இப்போ நம்ம இந்த மாதிரி ஸ்கிப் பண்ணி போட்டுட்டு வந்த இடத்துல தான் நம்ம இப்போ வந்து நெல்லிக்காய் நாட் போட போகிறோம், சரிங்களா. பாருங்கள், நான் வந்துட்டு எல்லா கார்னர்லேயும் ஒயர் வந்து சொருகியிருக்கேன். ஒயர் சொருகுனதே தெரியாது பாருங்கள், எவ்வளோ நீட்டாக சொருகியிருக்கேன்னு. இது எப்படி ஒயர் வந்து என்னடா இது ஈக்கங்குச்சி சொருகுனதுக்கு மேலே எப்படி இந்த மாதிரி சொருக முடியும்னு நீங்கள் நினைக்காதீங்க. நான் சொருகியிருக்கேன் பாருங்கள். இந்த ஒயர் துளூண்டு தெரியுது, அதனால் அதை வந்து இழுத்து விட்டு நான் கரெக்ஷன் பண்ணேன். இப்போ ஈக்கங்குச்சி சொருகுனதுக்கு மேலே இந்த ஒயர் சொருகிறதுங்கிறது அது ரொம்ப கஷ்டம். திருச்சி ஒயர் வந்து ரொம்ப மொத்தமாக இருக்கும். அதனால் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா பாருங்கள், 4 கார்னர்லையுமே இந்த மாதிரி 3/4 அடி ஒயர் எடுத்து, ஏன்னா நம்ம நெல்லிக்காய் நாட்டு வந்து 3 வரிசைக்கு போட போகிறோம். முதல் லைனுக்கு 3 நெல்லிக்காய் நாட்டும், 2வது லைனுக்கு 2 நெல்லிக்காய் நாட்டும், 3வது லைனுக்கு 1 நெல்லிக்காய் நாட்டும் வரும். பார்த்துட்டிங்க அப்படின்னா குட்டியாக ஒரு மவுண்டன் ஷேப்பில் இந்த நெல்லிக்காய் நாட்டு வரும். இந்த நெல்லிக்காய் நாட்டு வந்து எப்படி இந்த இடத்துல ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் வாங்க. பாருங்கள், இந்த மாதிரி தான் வரும். ஃபஸ்ட் லைனில் 3 நெல்லிக்காய் நாட் போட்டிருக்கோமா. இப்போ வாங்க பார்க்கலாம். இப்போ நான் ரன்னிங் ஒயர் எடுத்துக்கிட்டேன். ரன்னிங் ஒயர் எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டில் நம்ம இந்த இடத்துல பாருங்கள், நம்ம ரன்னிங் ஒயர் வந்து முன்னால் இருக்கா, இது வந்து நம்ம அடிபாகத்தோட ஒயரு, சரிங்களா. இப்போ நான் ஒயர் கொடுத்துருக்கேன். இப்போ பாருங்கள், இந்த ஒயர் எடுத்து இப்படி மடிக்கிக்கங்க. நான் வந்து பெருசாக தான் ஃபோல்ட் பண்ணுவேன், நீங்கள் சின்னதாக ஃபோல்ட் பண்ணிக்கோங்க, சரியா. பாருங்கள், இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு பக்கத்தால் இருக்கிற அந்த ஒயரை எடுத்து இன்னொன்று அப்படியே சுற்றிக்கோங்க. அதான் ஃபோல்ட் பண்ணிக்கிங்க. ஃபோல்ட் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள், இந்த ஒயரை எடுத்து இப்படி சுற்றக்கூடாது, சரிங்களா. இதை வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா
இதை வந்து நெட்டில் போகிற ஒயர் அப்படிங்கிறதுனால ரெண்டு நாட்டுக்குள்ளார விட்டால் மட்டும்தான் இந்த ஒயர் வந்து வெளியில் தெரியாது. சரிங்களா? வெளியில் தெரியாது. இதுக்கப்புறம் இந்த ஆரஞ்சு கலர் ஒயரை எடுத்து இப்படி சுற்றணும். சுற்றிட்டு இந்த கீழே இருக்கிற ஒயரை எடுத்து மேலே வச்சு இந்த கீழே இருக்கிற ஒயரை எடுத்து ஒரு ஃபோல்டுக்குள்ளார விட்டுறணும். விட்டுட்டு இந்த 3வது ஒயரை எடுத்து 2 ஃபோல்டுக்குள்ளாரையும் விடணும். 1 2 விட்டு எடுத்துட்டு இந்த மாதிரி இழுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அழகான லேடர் நாட்டு வந்துடும். ஓகேங்களா? பாருங்கள், இதில் பாருங்கள், நம்ம வந்துட்டு க்ரீன் கலர் ஒயர் வந்து உள்ளே, ஆரஞ்சு கலர் ஒயர் வந்து மேலே இருக்கும். நம்மளுக்கு ஒயர் போட்டதே தெரியாது. சரிங்களா? இந்த மெத்தடில் தான் நான் அந்த கூடை போட்டிருக்கேன். பாருங்கள், 2வது வேணால் போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். இது எடுத்து இப்படி சுற்றிக்கங்க. சுற்றிட்டு கீழே இருக்கிற இந்த ஆரஞ்சு ஒயரை அப்படி உள்ளே விட்டுருங்க. உள்ளே விட்டுட்டு 3வது அந்த ஆரஞ்சு கலர் ஒயர் எடுங்க. இந்த 3வதாக இருக்கிற ஒயரை எடுத்து இப்படி சுற்றிட்டு வந்துடுங்க. பாருங்கள், இழுத்து உள்ளே விட்டுட்டு இந்த ஒயரை எடுத்து இப்படி மேலே வச்சுட்டு இந்த ஒயரை எடுத்து இப்படி உள்ளே விட்டு எடுத்துட்டு கீழே இருக்குல்ல, சாரி, அந்த ஆரஞ்சு கலர் ஒயர் சுற்றணுமில்ல, அதை எடுத்து சுற்றிக்கங்க. அது பேசிகிட்டே விட்டுட்டேன். பார்த்துட்டிங்களா? இப்போ இதை எடுத்து இதுக்குள்ளார விட்டுட்டு இந்த ஒயர் எடுத்து 2 நாட்டுக்குள்ளாரையும் விட்டு எடுத்தீங்க அப்படின்னா இங்கே ஒரு அழகான நெல்லிக்காய் நாட்டு ரெடி ஆயிடுச்சு. இதே மெத்தடில் அந்த ஒரு நெல்லிக்காய் நாட்டையும் போட்டுருங்க. போட்டிங்களா? இங்கே பாருங்கள், இப்போ அதையுமே போட்டுடலாம். கரெக்டாக நல்லா இழுத்து விட்டுக்குங்க. அப்போ தான் வந்துட்டு உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி போட்டுக்கோங்க. போட்டுட்டு பாருங்கள், இந்த மாதிரி தான் இந்த 3 கார்னருக்கும் 3 நெல்லிக்காய் நாட்டு வரும். சரிங்களா? 3 நெல்லிக்காய் நாட்டு 2வது நாட்டு ஃபினிஷ் பண்ணிட்டோம். பாருங்கள், இப்போ 3வது நாட்டு போடலாம். கழட்டிட்டு வேணால் உங்களுக்கு நான் மறுக்கா போட்டு காமிக்கிறேன் பாருங்கள் எப்படின்னு. இந்த மாதிரி அமுத்தி பிடிச்சிட்டு இந்த ஒயரை எடுத்து கீழே விட்டு கீழே இருக்கிற ஒயரை எடுத்து மேலே விட்டுட்டு ஒரு ஹோல்குள்ளார இந்த சைடு ஒயரை எடுத்து நம்ம 2 ஹோல்குள்ளாரையும் விடணும். சரிங்களா? அப்படி விட்டால் மட்டும்தான் உங்களுக்கு இந்த நாட்ஸ் வந்து கரெக்டாக வரும். பாருங்கள் எவ்வளோ நீட்டாக வந்துடுச்சுன்னு. இதே மாதிரி தான், ஏன்னா மொதல் நாட் போடையில் உள்ளே போயிடுச்சு, அதனால் தெரியல. அதனால தான் நான் மறுக்கா வந்து உங்களுக்கு அவுத்துட்டு போட்டேன். இப்போ பாருங்கள் எவ்வளோ நீட்டாக வந்து க்ரீன் ஒயர் கீழேயும் ஆரஞ்சு கலர் ஒயர் மேலேயும் இருக்குது. இதே மெத்தடில் இந்த பக்கத்தால் இருக்கிற நாட்டையும் நம்ம போட்டுக்கலாம். சரிங்களா? இந்த மாதிரி 3வது நாட்டு பாருங்கள், நெல்லிக்காய் கீழே இருக்கிற ஒயர் எடுத்து மேலே விட்டுட்டு
மேலே இருக்கிற ஒயரை எடுத்து இந்த 2 ஃபோல்குள்ளாரையும் விட்டு எடுக்கணும். அப்போ வந்து க்ரீன் கலர் ஒயரை வந்து உள்ளே விட்டு எடுத்துக்கணும். நம்ம ஹார்ட்டுக்கு எப்படி போட்டோமோ அதே மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள். இப்போ போட்டு முடிச்சிட்டேன். அந்த 2 கார்னரையும் நான் போட்டுட்டு காமிக்கிறேன் பாருங்கள். சரியா? சாதா நாட்டு வந்துட்டு நான் இந்த நெல்லிக்காய் நாட்டு வந்து க்ரீனாக போட்டால் ஃபுல்லாக தெரியாது அப்படிங்கிறக்காக தான் இந்த மெத்தடை நான் ஃபாலோ பண்ணி இந்த 6 ஒயருமே மட்டும் நான் ஆரஞ்சு கலரில் கொடுத்துட்டு சுற்று ஒயர்லேயும் 3 வந்து கீழே போட்டுடலான்ட்டு நான் இந்த டிசைன் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். நான் டிசைனுக்கெல்லாம் காசு வாங்கலை ஃப்ரெண்ட்ஸ். எப்பவும் போல் நான் கூடைக்கு மட்டும்தான் 4 ரோல் கூடைக்கு மட்டும்தான் நான் வந்து வேலை பேசியிருக்கேன். 4 ரோல் ஒயரு நம்மளுக்கு எவ்வளோ ஆகுதுன்னு நீங்களே கணக்கு போட்டுக்கோங்க. சரியா? இந்த கார்னரும் வந்துருச்சு. அந்த 2 கார்னர் எப்படி போட்டு காமிச்சனோ அதே மாதிரி தான் இந்த 2 கார்னரையும் போட்டுட்டு நான் உங்களுக்கு 2வது லைனில் பாருங்கள் இந்த குச்சி எப்படி ஒயர் சொருகுனேன் அப்படிங்கிறத நான் காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், இது வந்துட்டு பெருசாக இருக்கிற ஊசி. இந்த ஊசி வந்து நான் பஸ் விட்டு ஏதாச்சும் இறங்கும்போது ஒரு ஊசி பாசியெல்லாம் விற்பாங்களா, அந்த சகோதரி வந்து காலையிலேருந்து குழந்தைக்கு பால் இல்லைங்க, அப்புறம் ஏதாவது வியாபாரம் பண்ணுங்கள், காலையிலேருந்து யாருமே வாங்கலை, கொஞ்சம் வியாபாரம் பண்ணுங்கன்னு கேட்டாங்க. எனக்கு எதுவுமே தேவையில்லை அவங்கக்கிட்ட. இந்த சோப்பு, ஜல்லடை, டீவெடி, இந்த மாதிரி ஏர் பேண்டு, இந்த மாதிரி ஏதாவது பின் ஊசி அது இதுன்னெல்லாம் வச்சுருந்தாங்க. இல்லைம்மா எனக்கு எதுவும் வேண்டானே, காலையிலேருந்தே சாப்பிட்லக்கா, வாங்கிக்கக்கா அப்படின்னாங்க. சரி, நம்மளால் என்ன இருக்குதுன்னு பார்த்தேன். இந்த குச்சி இந்த ஊசி வந்து நம்மளுக்கு யூஸ் ஆகிற மாதிரி இருந்துச்சு. அதனால் இந்த ஊசி மட்டும் எவ்வளோம்மா அப்படின்னு 25 ரூபாங்கன்னாங்க. என்னம்மா ஒரு ஊசி 25 ரூபா சொல்கிறேன் அப்படின்னாங்க. சரி போ அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வாங்கிட்டு வந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஊசி வந்துட்டு மளிகை கடையில் எவ்வளோன்னு எனக்கு தெரியாது, நான் கேட்கல. ஏதோ ஒரு ஹெல்ப் பண்ண மாதிரி இருக்கட்டும் போ அப்படின்னு சொல்லிவிட்டு நான் 25 ரூபாய்க்கு கொடுத்துட்டு இந்த ஊசி வாங்கிட்டு வந்துட்டேன். அந்த ஊசியில் தான் இப்போ வந்து இந்த ஒயர் வந்து நம்ம எப்படி சொருகணும் அப்படிங்கிறத காமிக்கிறேன் பாருங்கள். இது வந்துட்டு திருச்சி ஒயரு ஆல்ரெடி எப்பவுமே வந்து மொத்தமாக தான் இருக்கும். அந்த மொத்தமாக ஒயர் நாட் போட்டதுக்கப்புறம் நான் அதில் வந்துட்டு பேஸுக்கு குச்சியும் சொருகியிருக்கேன். அதுக்கப்புறம் இது உள்ளே ஒயர் கொடுத்து சொருகிறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயந்தான். அதுக்காக தான் இந்த ஊசியை நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த ஊசி வந்து எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. நீங்களும் இது மாதிரி உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் பக்கத்தில் ஃபேன்சி கடையோ அல்லது மளிகை கடையிலையோ இந்த மாதிரி ஊசி வாங்கிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க. பாருங்கள், இந்த ஊசியில் இவ்வளோண்டு ஒயர் கொஞ்சமாக கோர்த்துக்குங்க. நான் இவ்வளோ தான் கோர்த்துருக்கேன். இதுக்கு வந்துட்டு நான் நாட்ஸ்க்கு அளவு எடுத்து தான் நான் வந்து ஒயர் வெட்டியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்துட்டு 1/2 அடி எடுத்திருக்கேன், 1/2 அடி 3/4 அடி 2 அளவில் எடுத்திருக்கேன். 3 நாட்டுக்கு 3/4 அடியும் 1 நாட்டுக்கு 1/2 அடியும் நான் எடுத்து இந்த ஒயர் நான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். அதுக்குள்ளே தறி போட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நான் எந்த கூடைகள் போட்டாலுமே நாட்ஸை எண்ணி அதோட அளவுக்கு தான் நான் வந்துட்டு ஒயர் எடுத்து கட் பண்ணுவேன். எனக்கு வந்து இது அக்யூரேட்டாகவும் கரெக்டாகவும் இருக்கும். அதே மாதிரி பாருங்கள், 3 நாட்டுக்கு நான் வந்துட்டு கீழேயும் சொருகணும் மேலேயும் சொருகணும். அதனால் நான் 9 இன்ச் எடுத்திருக்கேன். இது வந்துட்டு 9 இன்ச்சு எனக்கு கரெக்டாக இருக்கும் 3 நாட் போடுறக்கு. இந்த மாதிரி மெத்தடில் தான் நான் வந்து எப்பவுமே ஒயர்ஸை எடுப்பேன். அப்படி எடுக்கும்போது எனக்கு அளவுகள் வந்து கரெக்டாக இருக்கும். பாருங்கள், இந்த ஊசி வந்து எவ்வளோ யூஸ்ஃபுல் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. இதில் நாம் ஆல்ரெடி குச்சி சொருகாமல் இருந்துச்சு அப்படின்னா நம்ம நீட்டாக ஒயர் சொருகி எடுத்துக்கலாம். ஆனால் இதில் பாருங்கள், குறுக்கில் ஒயர் சொருகி இருக்குது. அப்படி சொருகி இருந்துமே வந்து நான் இந்த மாதிரி போடுறேன் பாருங்கள். இந்த மாதிரி 4-5 நாட்டுக்கு கொஞ்சமாக சொருகி விட்ருக்கோமில்ல ஒயரு ஊசியில், அது பார்த்துக்கோங்க.
இவ்வளோண்டு தான் சொருகியிருக்கேன். அப்போ தான் அது வரும். அந்தளவுக்கு சொருகி விட்டுட்டு இந்த ஊசி பிடிச்சி இழுத்தீங்க அப்படின்னா இப்படி ஒயரு கரெக்டாக வந்துடும். கொஞ்சம் திருப்பி விட்டு மடங்கி இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் திருப்பி விட்டிங்கன்னா கரெக்டாக வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மெத்தடில் தான் வந்துட்டு நான் ஒயர்ஸை இன்சர்ட் பண்ணுறதெல்லாம் நான் இப்படி தான் இன்சர்ட் பண்ணுவேன். அப்புறம் பார்த்துட்டிங்க அப்படின்னா இன்னொரு ஒயர் நம்ம சொருகணும். அது வந்து 2 நாட்டுக்கு வரணும். சரிங்களா? கீழே வந்துட்டு சைடில் 2 நாட்டுக்கு வரணும், மேலேயும் 2 நாட்டுக்கு வரணும். அப்படி இருக்கும்போது அதே மாதிரி 4 நாட்டுக்கு நான் உள்ளே விட்டு எடுக்கிறேன் பாருங்கள் ஒயரு. கரெக்டாக உள்ளே இந்த துவாரத்துக்குள்ளே விட்டு இந்த ஹோல்குள்ளே விட்டு அந்த பக்கமாக எடுக்கல உங்களுக்கு அந்த 4 இதுக்குமே கரெக்டாக பாருங்கள் எவ்வளோ அக்யூரேட்டாக வந்துடுச்சு அப்படின்னு. இதை லைட்டாக மெதுவாக இழுக்கணும். விஸ்குன்னு இழுத்தீங்க அப்படின்னா நம்ம சொருகுனது வெளியில் வந்துடும். சரிங்களா? பாருங்கள், இப்போ இந்த மாதிரி திருப்பி விட்டுக்கணும். அதே மாதிரி இன்னொன்று சொருகிக்கலாம். நம்ம ஒரு நாட்டுக்கு மேலே வந்து நம்ம ஒரு நாட்டு தான் போட வேண்டியது இருக்குது. அதனால் நான் ஒரு அரை அடி எடுத்துக்கிறேன். மேலே ஒரு நாட்டுக்கு உண்டான அந்த ஒயரையும் நான் எடுத்து இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணிக்கிறேன். சரிங்களா? இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணிவிட்டு கீழே வந்து ஒரு 4 பூக்கு நம்ம சொருகிட்டோம். அதுக்கு மேலே வந்து குச்சியும் சொருகிருக்கு. அதனால் இது அவுந்து வரக்கு நோ சான்ஸு. ஓகேங்களா? சான்ஸே இல்லை அவுந்து வர்றதுக்கு. அதே மாதிரி மேலேயும் நம்ம சாதா நாட் போடும்போது இந்த நெல்லிக்காய் நாட் போட்ட ஒயரை வச்சு தான் நம்ம வந்து போட போகிறோம். அதையும் அப்படியே சேர்த்தியே தான் எடுத்துகிட்டு வந்து நான் போட போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்துட்டு வீடியோ முதல்ல ஷூட் பண்ணி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் தான் வாய்ஸ் கொடுக்குறேன். ஏன்னா இங்கே தறி சத்தம் எனி டைம் இருந்துக்கிட்டே இருக்கும். அதனால தான் இப்போ வந்து சாப்பிட போயிருக்காங்க. நான் வந்துட்டு தறி சத்தம் இல்லாததுனால நான் வந்து சீக்கிரம் வாய்ஸ் கொடுத்துடலான்ட்டு எடுத்திருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி 4 கார்னர்லேயும் 3 ஒயர் சொருகி 3 நாட்டு, அதாவது வந்து கீழே ஒரு 3 நாட்டு, மேலே 2 நாட்டு, அதுக்கு மேலே ஒரு நாட்டு, மொத்தம் வந்து 6 நாட்டு நம்ம போடணும் 3 லைனுக்கு. சரிங்களா? 6 நாட்டு போடுறதுக்கு 3 லைனுக்கு எவ்வளோ ஒயர் தேவையோ அந்த ஒயரை வந்து இந்த கார்னரில் ஃபஸ்ட் கார்னரில் ஒரு 3 ஒயரும், செகண்ட் கார்னரில் ஒரு 3 ஒயரும், தேர்டு கார்னரில் ஒரு 3 ஒயரும், ஃபோர்த்து கார்னரில் ஒரு 3 ஒயரும் சொருகி நம்ம ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி இது எடுத்துட்டு இங்கே பாருங்கள், ஆரஞ்சு கலர் எடுத்து இப்படி சுற்றி இப்படி எடுத்து வச்சுக்கிறோம். எடுத்து வச்சுட்டு இந்த க்ரீன் கலர் ஒயர் இருக்குல்லங்க, இந்த க்ரீன் கலர் வந்துட்டு அடிபாகத்துக்கு வந்த ஒயரு. சரிங்களா? அடிபாகம் இல்லை, நெட்டில் போகிற ஒயரு. நெட்டில் போகிற ஒயரு அடிபாகமாக நெட்டா? அடிபாகத்துக்கு போகிற ஒயரு. நெட்டில் தான் நம்ம வந்துட்டு அதுவும் க்ரீன் தான் கொடுத்துருக்கோம். நெட்டில் வந்துட்டு ஆரஞ்சு கொடுத்துருக்கோம், சைடில் வந்துட்டு க்ரீன் கொடுத்துருக்கோம். அதனால் அந்த க்ரீன் ஒயரை வந்து ஒரு நாட்டுக்குள்ளே விட்டுட்டு அதுக்கப்புறம் இது நார்மலாக நம்ம எப்பவும் போடுற ரெகுலராக போடுற நெல்லிக்காய் நாட்டு நம்ம போட்டோம் அப்படின்னா பாருங்கள் எவ்வளோ ஃபினிஷிங் நீட்டாக அழகாக வந்துருச்சு அப்படின்ட்டு. கீழே பாருங்கள் க்ரீன் கலர் ஒயர் போயிடுச்சு. அதேமாரி செகண்ட் நாட்டும் போட்டுக்கலாம். பாருங்கள், இங்கே பாருங்கள், ஒரு நாட்டை எடுத்து இப்படி ஒயர் ரன்னிங் ஒயர் எடுத்து இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கிங்க. ஃபோல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த ஆரஞ்சு கலர் ஒயர் எடுத்து இப்படி ஃபோல்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா திரும்ப நம்ம ஒயர் நம்ம கோனிஷில் தானே சொருகிருக்கோம், அது திரும்பாத மாதிரி பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு ரன்னிங் ஒயரை எடுத்து இந்த மாதிரி சுற்றும்போது இந்த பச்சை கலர் ஒயரை எடுத்து இந்த ஹோல்குள்ளே விட்டுருங்க. பாருங்கள், இந்த மாதிரி பச்சை கலர் ஒரு ஹோல்குள்ளே விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம சுற்றி இந்த ஆரஞ்சு கலர் 3வது ஒயரை சுற்றி விட்டு எடுத்து இது 2 ஹோல்குள்ளாரையும் நம்ம விடணும். கீழே இருக்கிற ஒயரை 2ஐயும் மேலே எடுத்து வச்சுட்டு மேலே ஒரு ஹோல்குள்ளே விட்டுட்டு இந்த 3வது ஒயரை எடுத்து அந்த 2 நாட்குள்ளாரையும் போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு இந்த 2வது நெல்லிக்காய் நாட்டும் நீட்டாக வந்துடும் பாருங்கள். சரியா? பாருங்கள் எனக்கு எவ்வளோ அளவாக கரெக்டாக இருக்குன்னு. நான் எல்லா கூடைகளுக்குமே இப்படி தான் மெஷர்மெண்ட் எடுப்பேன். சரிங்களா? இப்படி எடுத்து எனக்கு கூடைகள் பின்னும் பொழுது கரெக்டாக வரும். நான் இப்படி தான் எடுப்பேன். சரிங்களா? இந்த மாதிரி எடுக்கையில் தான் எனக்கு சரியாக நீட்டாக வரும். சொருகருக்கு ஒரு பெருவிரலோட நீளம் இருந்தால் போதும் எனக்கு சொருகருக்கு. அந்த அளவுக்கு கரெக்டாக இருக்கும். சரிங்களா?
இது பாருங்கள் உள்ளே போயிடுச்சு ஆல்ரெடி. இன்னொன்று வேணால் நான் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். ஏன்னா நான் பெஞ்சு மேலே வச்சு நான் வந்து உங்களுக்கு போட்டு காமிச்சிட்ருக்கேன். சப்பனாங்கால் போட்டு உட்காந்து என் மடி மேலே வச்சு தான் நான் உங்களுக்கு போட்டு காமிச்சிட்ருக்கேன். அப்போ வந்து கொஞ்சம் உள்ள கேமரா போயிடுச்சு போல இருக்குது. நான் எடிட்டிங்கில் தான் பார்த்தேன். அதனால் நான் உங்களுக்கு இன்னொரு இது கூட நான் போட்டு காமிச்சிட்றேன் பாருங்கள். இது எப்படி போடுறது அப்படின்னு சொல்லிவிட்டு இதே மாதிரி வந்து நான் எப்படி ஒயரை வந்து இன்சர்ட் பண்ணேன் அப்படிங்கிறதையுமே நான் வந்து உங்களுக்கு சொல்லியிருக்கேன். பாருங்கள், இதே மெத்தடில் தான் நம்ம போடணும். சரிங்களா? இதே மெத்தடில் தான் நம்ம போட போகிறோம். நான் வந்து இது வந்து திருச்சி ஒயரு ஸ்வஸ்திக் பிராண்டில் தான் எடுத்திருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ் வந்து கிளாஸ் ஒயரு 50 ரூபாய்க்கு இருக்குது, 60 ரூபாய்க்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. 50 ரூபாய்க்கு இருக்கிற ஒயரு நீங்கள் குவாலிட்டி பார்த்துருப்பீங்க. 60 ரூபாய்க்கு இருக்கிற ஒயரோட தரத்தையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு எது பிடிச்சதோ அது மட்டும் வாங்கிக்கிங்க. ரெண்டாவது வந்து உங்களுக்கு வேணுங்கிறவங்க தேவைப்படுறவங்க மட்டும் நீங்கள் என்னோடய வாட்ஸ்அப்புக்கு வாங்கன்னு தான் நான் சொல்லியிருக்கேன். சரிங்களா? நீங்கள் வேணும்னே வந்துட்டு இந்த மாதிரி கேட்டால் நான் என்ன செய்யணும்? பார்த்துக்கிட்டிங்கன்னா என்கிட்ட ரிப்பீட்டாக விலை கேட்ட அத்தனை சகோதரிகளுமே வந்து குரூப்பில் இருந்து தான் வந்தீங்க. நான் வந்து தெளிவாக சொல்கிறேன், எனக்கு குரூப்புன்னா என்னன்னு தெரியாது. நான் எந்த குரூப்லேயும் இல்லைன்னு நான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன். அப்படி இருந்தும் எங்கிட்ட விலை விசாரிக்க வந்த அத்தனை சகோதரிகளுமே குரூப்பில் இருந்து தான் வந்தாங்க. ஸோ என்னோடய நம்பரை யாரோ எடுத்து குரூப்புக்கு ஷேர் பண்ணுறாங்க. இந்த வேலை யார் செய்கிறாங்க? குரூப்பில் இருந்து வந்துட்டு என்னோடய விலைகளை எல்லாம் விசாரிச்சுட்டு போயிட்டு மற்ற சேனல்கிட்ட சொல்கிறீங்க. சொல்லிவிட்டு அப்புறம் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்க வந்து இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்காங்க. என்னோடய நம்பரை ஷேர் பண்ணுறீங்க. அது நல்லதுக்கா கெட்டதுக்கான்னு தெரியல. ஆண்டவனுக்கு தான் வெளிச்சம், எல்லாம் அவன் பார்ப்பான். சரிங்களா? இந்த ஒயர்கள் தேவைப்பட்டுச்சுன்னா மட்டுமே கிடைக்காதவங்க என்கிட்ட கால் பண்ணி கேளுங்க, நான் வாங்கி போட்டு விட்றேன்னு தான் அகைன் நான் சொல்லிகிட்டே இருக்கேன். யாருமே நீங்கள் வந்து காதில் வாங்கிக்க மாட்டேங்கிறீங்க. தயவு செய்து புரிஞ்சுக்குங்க. என்னை வந்து அதிகமாக மன உளைச்சலுக்கு ஆளாக்காதீங்க. நான் வந்துட்டு ஒரு ரோல் சாதா ஒயர் வந்து 50 ரூபா, கிளாஸ் ஒயர் ஒரு ரோல் 60 ரூபா தான் விற்கிறேன். ஆப்பிள் பிராண்டு மட்டும்தான் விற்கிறேன். சன் பிராண்ட் இருக்குது. பட்டர்ஃப்ளை வேணுன்னா வாங்கி தருவேன். டால்பின் வேணுனாலும் வாங்கி தருவேன். நீங்கள் உங்கள் ஊரில் கிடச்சா நீங்கள் அங்கேயே வாங்கிக்கலாம் தானே. அப்புறம் ஏமா என் நேரத்தை வேஸ்ட் பண்ணுறீங்க? நான் தான் அவ்வளோ அழகாக தெளிவாக நீட்டாக விலாவரியாக சொல்லியிருக்கேன். என்னோடய வாட்ஸ்அப்பில் வாங்க, என்னோடய சேனல் ஃபுல்லாக பாருங்கள், பார்த்துட்டு வாங்கன்னு நான் சொல்லியிருக்கேன். என்னோடய சேனலை எடுக்கிறது, நம்பரை மட்டும் பார்க்குறது, உடனே வந்துடுறது. இப்படி பண்ணுறீங்க. வந்தால் கூட பரவாயில்ல, வாட்ஸ்அப் வந்தால் கூட நான் பார்க்கும்போது ரிப்ளை பண்ணிடுவேன். என்ன தான் பண்ணுறதுன்னு எனக்கு ஒன்றுமே தெரியல. சரிங்களா? அதனால் தயவு செய்து எங்கிட்ட ஒயர் வேணும் அப்படின்னா கிளாஸ் ஒயர் 60 ரூபா, ஆப்பிள் பிராண்ட் ஒயர் தான். சாதா ஒயர் ஆப்பிள் பிராண்ட் ஒயரு ப்ளஸ் சன் பிராண்ட் ஒயர் தான். சன் பிராண்ட் உங்களுக்கு வந்துட்டு 50 ரூபா, ஆப்பிள் பிராண்டு 60 ரூபா, 50 ரூபா. கிளாஸ் ஒயரு 60 ரூபா. ஸ்வஸ்திக் ஒயரு நான் 50 ரூபாய்க்கு தான் கொடுத்துட்ருந்தேன். இப்போ நான் ஸ்டாக் வச்சுக்கிறதில்ல. சரிங்களா? அது யாருமே வாங்கிறதில்ல என்கிட்ட. திருச்சி ஒயர் வந்து என்கிட்ட யாரும் வாங்கிறதில்ல. நான் சேல் பண்ணுறதை விட்டுட்டேன். அது என்னோடய யூஸுக்கு நான் வச்சுக்கிறேன். சரிங்களா? இதுதான் என்னோடய ரேட்டு. யாராக இருந்தாலும் ரேட்டு வந்து பாருங்கள். வேணும்னே நீங்கள் அந்த சார்ட் வாங்குறதுக்காக தான் என்கிட்ட விலை விசாரிக்கிறீங்கன்னு நான் நினைக்கிறேன். வர்றது நான் எங்களுக்கு 30 கட்டு வேணுங்க, 50 கட்டு வேணுங்க, சார்ட் அனுப்புங்கங்கிறது. சார்ட்டை வாங்கிட்டு எங்கள் ஊர்லேயும் 20 ரூபாய்க்கு 30 ரூபாய்க்கெல்லாம் ஒயர் கிடைக்குது. அப்புறம் எதுக்கு என்ன வந்து கூப்பிட்டீங்க? என் நேரத்தை வேஸ்ட் பண்ணணும், என்கிட்டருந்து சார்ட் வாங்கணும், நான் என்ன ரேட்டுக்கு விற்கணும்னு தெரியணும் உங்களுக்கு. சரிங்களா?
ட்ரான்ஸ்ஃபர் ஒயிட்டு ஆப்பிள் பிராண்ட் ஒயர் வேணுமா 10 கிட்ட கேட்டாங்க ஒரு சகோதரி. விலை சொன்னால் 60 ரூபா தான் சொன்னேன். 600 ப்ளஸ் கொரியர் சார்ஜ் வருமா வராதா? கொரியர் சார்ஜ் என்ன நானாக நடத்துகிறேன்? கொரியர் சார்ஜ் இல்லாமல் உங்களுக்கு வீடு தேடி கொண்டாந்து கொடுக்குறக்கு கொரியர்காரன் கொரியர் காசு கேட்காம உங்கள் வீட்டுக்கு அதில் எப்படி கொண்டாந்து கொடுப்பான்? புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறீங்க. சரிங்களா? கொரியர் சார்ஜுங்கிறது எங்களுக்கு இல்லை, நாங்கள் வச்சுக்க மாட்டோம். பார்சல் கொண்டு போய் கொடுத்தா அது உங்கள் வீடு தேடி கொண்டாந்து கொடுக்குறாங்களா, அவங்களுக்கு தான் அந்த கொரியர் சார்ஜு. இதை விட என்னால் இன்னும் தெளிவாக உங்கள்கிட்ட சொல்ல முடியாது ஃப்ரெண்ட்ஸ், எனக்கும் சொல்ல தெரியல. சரிங்களா? உங்களுக்கு ஒயர் வேணும் அப்படின்னா ஆப்பிள் பிராண்ட் உங்கள் ஏரியாவில் கிடைக்கல அப்படின்னா மட்டும் என்னை காண்டாக்ட் பண்ணி நீங்கள் என்னோடய வாட்ஸ்அப்புக்கு வந்தால் மட்டும்தான் நான் ரிப்ளை பண்ணுவேன். தயவு செய்து ஃபோன் பண்ணாதீங்க, ஃபோன் நாட் அலவுடு. சரிங்களா? இப்போ நம்ம 2வது லைன் வந்துட்டு ஃபினிஷ் பண்ணி முடிச்சுட்டு 3வது லைனுக்கு லேடர் நாட் போட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேன். அந்த கார்னரில் போட்டுட்டேன். இந்த கார்னரில் எப்படி போடுறோன்னு பாருங்கள். சரியா? நான் இவ்வளோ ஃபுல் டீட்டெயில்ஸ் நான் ஒயரை பற்றி நான் சொல்லிட்டேன். சரிங்களா? 50-50 ப்ளஸ் வந்து கிளாஸ் ஒயருமே வந்து என்கிட்ட 60 ரூபா தான், அதிகமாகலாம் நான் விற்கிறதில்ல. சரிங்களா? கம்மியாகவும் நான் விற்கிறதில்ல. ஏன்னா இதெல்லாம் வந்துட்டு நான் வந்து வீட்டில் ஸ்டாக் பண்ணி வச்சுட்டு விற்கல. சாதா ஒயர் மட்டும்தான் நான் ஸ்டாக் பண்ணியிருக்கேன். கிளாஸ் ஒயரெல்லாம் வந்துட்டு நான் கடையில் தான் வாங்கி போடுவேன். கடையில் பக்கத்தால் அப்படியே கொரியரில் வாங்கி போட்டுட்டு அப்படியே போவேன். அப்படி இருக்கும்போது நான் வெறும் 5 ரூபா தான் நான் வைக்கிறேன். ஒரு ரோலுக்கு 5 ரூபா இல்லாமையா நான் போய் உங்களுக்கு எனக்கு வண்டி ஓட்ட தெரியாது. சப்போஸ் வண்டி ஓட்ட தெரிஞ்சவங்களாக இருந்தால் 50 ரூபா பெட்ரோலுக்கு போடணும். அந்த 50 ரூபா நான் எங்கேருந்து எடுப்பேன்? இந்த ஒயரில் இருந்து தானே எடுப்பேன். எனக்கு வந்து வண்டி ஓட்ட தெரியாது, அதனால் நான் நடந்து போயிட்டு நடந்து வந்துடுறேன். 1 கிலோ அரிசி வாங்கினாலும் அதுக்கு லாபம் இல்லாமையே கடைக்காரன் போடுறான். அதுக்கு 5 ரூபா அவன் வச்சு தானே போடுறான். அதே மாதிரி தான் இந்த ஒயர் வியாபாரமும். சரிங்களா? விருப்பப்படுறவங்க தேவைப்படுறவங்க மட்டும் என்கிட்ட கேட்டு வாங்கிக்கிங்க. நான் வந்துட்டு பெங்களூரு, சத்தீஸ்கர், கர்நாடகா, ஆந்திர பிரதேஷ் அது வரைக்குமே நான் ஒயர் சமைச்சிருக்கேன். என்னோடய வீடியோஸ் பார்த்துட்டு வந்தவங்க தான் அவங்க எல்லாமே. சரிங்களா? நான் யாரையும் அவங்கள வந்து கம்பல் பண்ணி எங்ககிட்டயே வாங்குங்கன்னு நான் யாரையும் கையை பிடிச்சி கூப்பிடுறதில்ல. அவங்களே தான் என்னோடய வீடியோஸ் பார்த்துட்டு வந்து வாங்குகிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் குவாலிட்டி எப்படி இருக்கும் அப்படிங்கிறது. நான் வந்து குவாலிட்டியை பற்றி பேச விரும்பலை. ஆப்பிள் பிராண்ட் ஒயர் எப்படி இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். நான் அது ஒன்று மட்டும்தான் சேல் பண்ணிகிட்ருக்கேன். சரிங்களா? இப்போ இனிமேல் தேவைப்படுறவங்க வந்து வாட்ஸ்அப்புக்கு மட்டும் வாங்க, கால் பண்ணாதீங்க. இதை வந்து ரிப்பீட்டாக இப்படியே போட்டுகிட்டே வந்துட்டு நீங்கள் அந்த கார்னரில் எப்படி போடுறது அப்படின்னு பாருங்கள். இவ்வளோ ஒயர் தான் இருக்குது. நான் 3 லைன் போட்டு முடிச்சுட்டு மேற்கொண்டு போடலாமா வேண்டாமான்னு பார்க்குறேன். ஏன்னா ஆரஞ்சு எடுத்தோம் இல்லையா, அதில் 12 ஒயரு, இதில் 6 ஒயரு, அந்த பக்கம் 6 ஒயர், 12 ஒயர் தான் எடுத்துட்டு 12 ஒயர் எடுத்துகிட்டு இது 3வது லைன் போட்டுட்ருக்கேன். ஆரஞ்சு ஒயர் வந்து இவ்வளோ தான் இருக்குது. இது மேலேயும் நம்மளுக்கு பார்டர் மாதிரி வரணும். அதனால் நான் வந்து இதுக்கு மேலே 3 லைன் போட்டுட்டு ரன்னிங் ஒயர் வந்து எந்த கலர் வச்சு ஜாயின் பண்ணுறது அப்படின்னு பார்த்துட்டு உங்கள்கிட்ட சொல்கிறேன். சரிங்களா? இதை நான் வந்து இவ்வளோ தெளிவாக நான் வீடியோஸ் போட்டுட்டேன். நீங்கள் இந்த வீடியோவை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, வீடியோவில் ஃபஸ்ட்டில் பார்க்குறீங்க, வீடியோவில் லாஸ்ட்டில் பார்க்குறீங்க. வீடியோ ஃபுல்லும் பார்த்துருந்தா தான் அவங்க என்ன டீட்டெயில்ஸு சொல்கிறாங்க, என்ன மெத்தடை ஃபாலோ பண்ண சொல்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு தெரியும். தயவுசெய்து வீடியோஸை வந்து ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னா மட்டும்தான் நீங்கள் ஒரு கூடையை வந்து நீட்டாக பின்ன முடியும். நிறைய பேர் வாட்ஸ்அப்பில் வந்து இந்த கூடை எப்படி பின்னுறதுன்னு சொல்லி போட்டு காமிங்கன்னு சொல்லி கேட்குறீங்க. நானும் போட்டு காமிக்கிறேன். எனக்கு டைம் இருக்கிறப்ப நான் கண்டிப்பாக போடுறேன். அதுவே ஏன் கமெண்ட்ஸில் வந்து சொல்ல மாட்டேங்கிறீங்க? வாட்ஸ்அப்பில் சொல்கிறேன், நீங்கள் சிஸ்டர் எனக்கு இந்த கூடை போட்டு காமிங்க அப்படின்னு ஏன் நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் சொல்ல மாட்டேங்கிறீங்க சொல்லுங்கள். வாட்ஸ்அப்புக்கு வந்து பிக் அனுப்பிச்சு சிஸ்டர் எனக்கு இந்த கூடை போட்டு காமிங்க, நீங்கள் போட்டு காமிச்சா எனக்கு நல்லா புரியும், நல்லா தெளிவாக நீங்கள் சொல்லித்தரீங்கங்கிறீங்க. ஓகே, நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். அதையே கமெண்ட்ஸில் போட மாட்டேங்கிறீங்க. இப்போ ஒரு சிஸ்டர் வந்து சிஸ்டர் நீங்கள் வந்துட்டு எனக்கு பட்டைக்கூடை வந்துட்டு
செவ்வக வடிவில் போட்டு காமிங்க அப்படின்னு 4-5 ட்ரிப்பு சொல்லிட்டீங்க. எனக்கு இப்போ ஆர்டர் வந்திருக்குது, அதனால் நான் ஒரு கூடை போடலான்னு எடுத்திருக்கேன். அப்புறம் இன்னொன்று வந்து நான் வந்து 2021 தான் யூடியூப் பக்கம் வந்தேன். 5 வருஷத்துக்கு முன்னாடியே நான் வந்து டேப் கூட போட்டிருக்கேன். நான் வந்து 15-20 வருஷத்துக்கு முன்னாடியே டேப் கூட போட்டு என் வீட்டில் கூட வச்சுருக்கேன். அதையும் நான் உங்களுக்கு லாஸ்ட்டில் காமிக்கிறேன். டேப் கூட வந்து எனக்கு போட தெரியாத, நான் புதுசாக வந்து பார்த்தெல்லாம் போடலை, சரிங்களா? எனக்கு எல்லா டைப் கூடையுமே தெரியும். எனக்கு டைம் இல்லை. 2வது வந்து நீங்கள் கேட்குற எல்லா கூடைகளையும் வீடியோக்காக போட்டு என் ஒயரை வேஸ்ட் பண்ணி, என் டைமை வேஸ்ட் பண்ணி போட்டு வச்சுக்கிறதுக்கு எனக்கு வீடும் இல்லை. 2வது வந்துட்டு என் சேனலில் ஒரு ஒயரை நான் காமிக்கிறேன் அப்படின்னா அது ஆர்டராக இருந்தால் மட்டும்தான் நான் காமிப்பேன். ஒயர் கூட போட்டு வீட்டில் அடுக்கி வச்சுக்கிறதுக்கு எனக்கு வீடு ஒன்றும் பெரிய வீடும் இல்லை. 2வது வந்து அந்த அளவுக்கு எனக்கு வசதியும் இல்லை, சரிங்களா? எனக்கு ஆர்டர் வர கூடைகளை மட்டும்தான் நான் டுட்டோரியல் வீடியோ போடுறேன். அப்புறம் வந்து யூடியூப்பில் போட்டு நாம் காசு ஒயர் செலவு பண்ணி வீடியோ போட்டு டுட்டோரியல் போட்டு காமிச்சு அது சேல் பண்ணால் பரவாயில்ல. அது வீட்டில் வச்சுக்கிட்டு இருந்தால் அதனால் எனக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை. யூடியூப்பில் வந்து வீடியோ எதுக்கு நான் போடுறேன் அப்படின்னா 10 பேர் யூஸ் ஆகும், 10 பேர் தெரியாதவங்க கற்றுக்குவாங்க. அதுக்காக தான் நான் யூடியூப்பில் வீடியோ போடுறேன். பட் யூடியூப்பில் வீடியோ போடுறதுனால எனக்கு எந்த ஆர்டர்ஸும் வர்றதில்லை, சரிங்களா? புரிஞ்சுக்கோங்க. ஆனால் பெரியவங்கெல்லாம் யூடியூப்பில் நிறையா சம்பாதிக்கிறாங்க. எனக்கு வந்துட்டு யூடியூப்பில் வந்துட்டு எனக்கு வருமானம் இல்லை. தேவைப்படுறவங்க மட்டும் கேட்டு வாங்குகிறாங்க, அவ்வளோதான். என்னோடய வீடியோஸை பார்த்து 4 பேர் கற்றுக்குறாங்க அப்படின்னா எனக்கு அதில் ஒரு சின்ன சந்தோஷம். கற்ற வித்தை காலத்துக்கு உதவுன்னு எங்கள் அம்மா சொல்லியிருக்காங்க. அது மாதிரி எங்கள் அம்மா சொல்லுவாங்க, கற்ற வித்தை நம்மளோட போகக்கூடாது, 4 பேர்த்துக்கு யூஸ் ஆகணும். நம்ம எதை கற்றுக்கிட்டாலும் அது இன்னொருத்தருக்கு சொல்லி கொடுத்துட்டு தான் நம்ம போகணும் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளோடவே அந்த கலை அழிஞ்சிடக்கூடாது. அதுதான் எங்கள் அம்மா எனக்கு சொல்லி கொடுத்தது, சரிங்களா? எனக்கு தெரிஞ்சதை நானே வச்சுக்கிட்டு இருக்கிறதுனால நாளைக்கு திடீர்னு எனக்கு ஏதோ ஒன்று ஆச்சு அப்படின்னா அது என்னோடவே போயிடும் இல்லையா? அதே வந்து உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துட்டு போனேன் அப்படின்னா நீங்கள் கற்றுக்குவீங்க. உங்கள் மூலிமா 10 பேர்த்துக்கு அது போகும். அந்த ஒரு காரணத்துக்காக மட்டும்தான் நான் யூடியூப்பில் வந்து வீடியோ போட்டு என் டைமை வேஸ்ட் பண்ணி நான் சொல்லித்தரேன். மற்றபடி யூடியூப்பில் எனக்கு எந்த ஒரு இதுவும் இல்லை, சரிங்களா? எடுக்கிறவங்களே எடுக்கிறாங்க, ஆனால் என்னால் ஏர்ன் பண்ண முடியல. நான் பாருங்கள் எவ்வளோ ப்ராடாக பேஸ் போட்டிருக்கேன்னு. அது இந்த மாதிரி ஓவல் டைப்பில் தான் வரும். நான் வந்துட்டு ரன்னிங் ஒயர் வச்சு க்ரீன் கலர் ரன்னிங் ஒயர் வச்சு இப்போ ஒரு 10 லைன் ஆட்டம் போட்டுட்டேன். நான் மேலே எழுப்பிட்டு ஃபுல் வீடியோவோட ஃபினிஷிங் காமிக்கிறேன். ஓகேங்களா? இந்த மாதிரி கூடைகள் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம். ஆல் டைப்ஸ், எல்லா டைப்ஸுமே நீங்கள் போடுவேன். எனக்கு வந்து டைம் இல்லை. 2வது வந்து எல்லா டைப்புமே எனக்கு தெரியுங்கிறதுக்காக நான் எல்லா கூடையும் போட்டு வீட்டில் வச்சிட்ருக்க முடியாது. கேட்குறவங்க இந்த மாடல் வேணும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா போட்டு காமிச்சிட்டு அதை நான் சேல் பண்ணுறவும் முடியாது. ஏன்னா கஸ்டமைஸ் கலர் வந்து இப்போ சூஸ் பண்ணி சொல்கிறாங்க. நீங்கள் ஒரு கலரில் நாம் ஒரு வீடியோ போட்டு காமிப்போம், அந்த வீடியோவில் வர கலரையே அவங்க வாங்குகிறாங்க, அவங்க சூஸ் பண்ணுறாங்க. ஸோ அவங்க சூஸ் பண்ண கலர்ஸை தான் நான் போடுவேன். நானாக வந்துட்டு எந்த ஒரு இதையும் போட மாட்டேன், சரிங்களா? போட்டு வீட்டில் வச்சுக்கவும் மாட்டேன். எனக்கு ஒயர் வேஸ்டேஜ் ஆகிறது பிடிக்காது. நான் வந்து அக்யூரேட்டாக தான் எல்லாமே பண்ணுவேன். என் கணக்கு கரெக்டாக இருக்கும். அந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ். என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள். ரிப்பீட்டாக இனிமேல் ரெகுலராக வீடியோஸ் வரும், டுட்டோரியல் வீடியோ வரும். தேவைப்படுறவங்க மட்டும் என் நம்பரை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் உங்களுக்கு ரிப்பீட்டாக வந்து வீடியோஸ் போட்டுடுறேன், நீங்கள் பாருங்கள். அப்புறம் டவுட் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா வாட்ஸ்அப்பில் வந்து கேளுங்க, கமெண்ட்ஸ் போடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த கூடை ஃபுல்லாக மேலே எழுப்பிட்டு உங்கள் கிட்ட காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ இந்த கூடை ஃபுல்லாக மேலே எழுப்பிட்டேன். இதோட கூடையோட ஃபினிஷிங் முடிஞ்சிருச்சு. இது நல்லா பெரிய கூடை. போட்டு முடிச்சுட்டு நான் கையில் எடுக்கும்போது நான் காமிக்கிறேன். இதில் வந்துட்டு சேர் மேலே வச்சு எடுத்ததுக்கு ஃபுல் வீவ்ஸ் வந்து என்னால் பிடிக்க மாட்டேங்குது வீடியோவுக்கு. பாருங்கள், இதில் வந்துட்டு நான் 1/4 அடி ஒயரு அதிகமாக விட்டு
வெட்டியிருக்கேன். அது ஏன் அப்படின்னா, இதுக்கு நான் 9 அடி எடுத்து 32 ஒயர்கள் வெட்டியிருக்கேன். அதுவே நம்மளுக்கு அக்யூரேட்டாக இருக்கும். ஆனால் இது வந்து நான் கொஞ்சம் ஃபேன்சியாக வேறு மாதிரி சொருக போகிறேன். அதனால தான் வந்து நான் 1/4 அடி ஒயர் அதிகமாக வச்சுருக்கேன். ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க, சிஸ்டர் ஒரு பிக் அனுப்பிச்சு என்னோடய வாட்ஸ்அப்புக்கு, இந்த மாதிரி சொருகி காமிங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அப்புறம் சரிங்க சிஸ்டர் நான் அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதுவே நான் உங்களுக்கு வீடியோவாக போட்டுட்டேன் பாருங்கள். ஏன்னா இது கொஞ்சம் ஃபேன்சியாக சொருகணும்னா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறக்காக தான் நான் சொருகியிருக்கேன். என்னோடய அக்யூரேட்டு 9 அடி எனக்கு கரெக்டாக இருந்துச்சு. இது வந்து 1/4 அடி அதிகமாக விட்டு வெட்டினது. இது வந்து டிசைனாக ஃபேன்சியாக சொருகிறதுனால இந்த ஒயர் வந்து கொஞ்சம் அதிகமாக தான் வேணும். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் வளர்த்தியாக விட்டு, நீங்கள் 1/4 அடி வளர்த்தியாக விட்டு தான் நீங்கள் வெட்டி சொருகி போடணும். இந்த கூடையோட மெஷர்மெண்ட் பார்த்துக்கலாம். மெஷர்மெண்ட் பார்த்தாச்சு. இதோட ஹைட்டு, லென்த்து, வின்த்து பார்த்துக்கலாம் பாருங்கள். இதுக்கு வந்துட்டு நான் 30 லைன்ஸ் மேலே போட்டு எழுப்பியிருக்கேன். அதில் வந்து ஆரஞ்சு ஒரு 3, அப்புறம் வந்து க்ரீனில் ஒரு 23, க்ரீனில் 24, ஆரஞ்சில் 3 27, க்ரீனில் வந்துட்டு 22 போட்டிருக்கேன். ஆரஞ்சில் வந்து ஒரு 6 லைன் போட்டிருக்கேன். 29 லைன் ஆச்சு. மேலே ஹைட்டில் வந்து ஒரு க்ரீன் கலர் போட்டிருக்கேன். மொத்தம் 23 ஒரு 7 30 லைன் போட்டிருக்கேன். ஹைட்டு வந்து 30 லைன் போட்டிருக்கேன். இதோட ஃபுல் மெஷர்மெண்ட்டு நம்ம பார்த்துடலாம். இதோட ஃபுல் மெஷர்மெண்ட் வந்து வின்த் எவ்வளவு, லென்த் எவ்வளவு, ஹைட் எவ்வளவுன்னு பார்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இப்போ பாருங்கள், இதோட லென்த்து பார்த்துக்கலாம். நம்ம லென்த்து வந்துட்டு பாருங்கள், இந்த நாட்டில் இருந்து இங்கே கீழே வரைக்கும் பாருங்கள், கரெக்டாக லென்த்து வந்து 15 வருது. சரிங்களா? லென்த்து வந்து இதுக்கு 15. வின்த்து பாருங்கள், கரெக்டாக வின்த்து வந்துட்டு 7 இன்ச்சு வருது ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், ஸ்கேலில் உங்களுக்கு சரியாக தெரிய மாட்டேங்குது அப்படிங்கிறக்காக தான் நான் டேப் எடுத்துட்டேன். ஹைட்டையும் பார்த்துடலாம். ஹைட்டில் வந்துட்டு நான் 30 லைன் போட்டிருக்கேன். க்ரீனில் வந்து 23 லைன் போட்டுட்டு, ஆரஞ்சில் வந்து 7 லைன் போட்டிருக்கேன். மொத்தம் 30 லைனு. மேலே பார்த்துக்கோங்க, எனக்கு ஹைட்டு வந்து 14 இன்ச்சு வருது. 14 இன்ச்சு வருதுங்களா? 14 இன்ச்சு. அப்புறம் இதுக்கு சொருகிட்டு நான் உங்கள்கிட்ட வீடியோ இது கைப்பிடி போட்டுட்டு உங்களுக்கு நான் ஃபுல் ஃபோட்டோஸ் வச்சிடறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். 14 இன்ச்சு வருது மேலேருந்து. ஓகேங்களா? இந்த மாதிரி கூடைகள் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம். இந்த கூடையோட ஃபுல் ஃபோட்டோ நான் வைக்கிறேன். நீங்கள் ஃபேன்சியாக சொருகணும் அப்படின்னா 9.25 எடுத்துக்கோங்க. ஃபேன்சி வேண்டாம், நார்மலாக போதும் அப்படின்னா 9 எடுத்துக்கோங்க. என்னோடய சேனல் பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், ஃபேன்சியாக சொருகிறதுக்காக நான் 4 இன்ச்சு எச்சா வெட்டியிருந்தேன் இல்லையா, அந்த ஒயர் தான் இது. பாருங்கள், இப்போ நான் வந்துட்டு எப்படி ஃபேன்சியாக சொருகிறது அப்படின்னு உங்கள்கிட்ட நான் காமிக்கிறேன். நான் வந்துட்டு 30 லைன் போட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் சுற்றி கூடையை சுற்றி ஒரு ஒயர் எடுத்து அதையே 2ஆக மடித்து இந்த மாதிரி உள்ளே சொருகி விட்டு, இப்படி சொருகிற பாருங்கள், இந்த மாதிரி சொருகி விட்டுட்டேன். ஒரு நாட்டில் சும்மா சொருகி விட்டுட்டு சொருகி வச்சுக்கணும். சொருகி வச்சதுக்கப்புறம் இதை வந்துட்டு சொருகிற ஒயரை பூரா நாம் நெட் ஒயர் சொருகணும்ல, அந்த ஒயருக்கு வெளியில் விட்டுறணும். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி ஃபேன்சியாக டிசைனாக தான் சொருகணும். அது எப்படின்னு உங்களுக்கு நான் காமிக்கிறேன் பாருங்கள். ஒரு சிஸ்டர் தான் கேட்டிருந்தாங்க, இப்படி இந்த மாதிரி சொருகி காமிங்க சிஸ்டர், நீங்கள் சொருகி காமிச்சா எங்களுக்கு நல்லா புரியும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அவங்களுக்காக தான் பாருங்கள், ரொம்ப நீட் ஃபினிஷிங்கில் அழகாக வந்திருக்குது. ரொம்ப நல்லா நீட்டாக இருக்குது. நான் வெட்டின ஒயர் பாருங்கள், எனக்கு அளவு கரெக்டாக இருக்குது. இந்த மாதிரி ஒரு கூடையை சுற்றி ஒரு அளவு எடுத்துக்கிட்டு அதையே 2ஆக போட்டுக்கிட்டாலும் சரி. நீங்கள் வந்து டேப் கூட போடுறவங்களா இருந்தால் உங்களுக்கு மீதமான டேப்ஸ் இருக்கும் இல்லையா, அதுலேயும் கூட நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். டேப்ஸில் கூட நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கலாம். அதையும் வந்து இந்த மாதிரி சுற்றிக்கலாம். அப்படி இல்லாதவங்க கம்பி கூட நீங்கள் கொடுத்துக்கலாம்.
கம்பி இருந்தாலும் நீங்கள் சுற்றி கம்பி கொடுத்துக்கலாம். ஆனால் சொருகிறது மட்டும் எப்படின்னு நான் காமிக்கிறேன் பாருங்கள். எனக்கு ஒரு கையில் செல்லு பிடிச்சிக்கிட்டு நான் ஒரு கையில் சொல்லி தந்துட்டுருக்கேன். வீட்டுக்குள்ளே வச்சு நான் போட்டு பார்த்தேன். ஆனால் வந்து என் கையே உங்களுக்கு மறைச்சிக்குது. இது வந்து எப்படி அப்படின்னா 3 நாட்டு எடுத்து இந்த மாதிரி சொருகணும். உங்களுக்கு புரியல அப்படின்னா நான் உங்களுக்கு சின்ன கூடை ஒன்று போட்டு அதில் கூட நான் சொருகி காமிக்கிறேன். சரிங்களா? பாருங்கள், இது ரொம்ப நீட்டாக அழகாக ஃபினிஷிங் வந்திருக்குது. இந்த மாதிரி சொருகி விட்டு இந்த ஆரஞ்சு இருக்கு இல்லையா, இந்த ஆரஞ்சுக்குள்ளே விட்டு பாருங்கள், உள்ளே ஆரஞ்சு வயர் தெரியுதில்ல, க்ரீனுக்கு கீழே, அதுக்கும் கீழே விட்டு அந்த நாட்டுக்குள்ளே சொருகணும். நம்ம குச்சி சொருகிறோமில்ல, அது மாதிரி அந்த மாதிரி சொருகுனீங்க அப்படின்னா உங்களுக்கு நீட்டாக வந்துருப்பாருங்க. எவ்வளோ அழகாக வந்திருக்குது அப்படின்னு. இந்த மாதிரி தான் சொருகணும். சொருகிட்டு இழுத்துக்குங்க. இழுத்துட்டு உங்களுக்கு நீட் ஃபினிஷிங் வந்துடும். நான் 2-3 சொருகி காமிச்சிருப்பேன் பாருங்கள். இதை மாதிரி உள்ளே விட்டு இப்படி எடுத்துக்கோங்க. ஏன்னா ஒரு கையில் செல்லு பிடிச்சிக்கிட்டு ஒரு கையில் என்னால் சொருகி காமிக்க முடியல. ஹெல்ப்புக்கு அங்கே பக்கத்தில் யாருனாச்சும் இருப்பாங்களான்னு பார்த்தா அவங்களும் யாரும் இல்லை செல்லு பிடிக்கிறதுக்கு. நான் உங்களுக்கு இதை விட டீட்டெயிலாக காமிக்கணும் அப்படின்னா நான் இன்னொரு சின்ன கூடையாக ஒன்று போட்டு நான் சொருகி உங்களுக்கு ஃபுல்லாகவே காமிக்கிறேன். சரிங்களா? பாருங்கள், இந்த மாதிரி ஃபேன்சியான கூடைகள் வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன். ஒவ்வொன்றும் நான் போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு டைம் இல்லை. எனக்கு வந்துட்டு கூடைகள் வந்து ஒயர் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு நான் பார்சல் பண்ணி அனுப்பணும், அதை கலெக்ஷன் பண்ணணும், அது வீடியோ போடணும், அதுக்கு எடிட்டிங் கொடுக்கணும். எனக்கு டைமே சரியாக இருக்குது. டுட்டோரியல் வீடியோ போடுறதுக்குன்னு கொஞ்சம் டைம் இல்லை. கிடைக்கிறப்ப நான் கண்டிப்பாக போடுறேன். இந்த மாதிரி பாருங்கள், 2 ஒயர் நல்லா கெட்டியாக ஒரு 2 ஒயர் எடுத்து ரஃபேஸ் இருக்குது இல்லையா, அதே ஒரே பக்கமாக வச்சு நீங்கள் கூடையை சுற்றி அளவு எடுத்து அதையும் வந்து சும்மா ரஃபாக ஒரு நாட்டுக்குள்ளே சொருகி தான் நீங்கள் இதை வந்து ஃபுல்லாக கூடைக்கு ஃபுல்லாக சொருகிட்டு அதுக்கப்புறம் நம்ம சொருகிற ஒயரெல்லாம் வெளியே எடுத்து விட்டுட்டு இந்த லென்த்தாக நம்ம ஒயர் சொருகிறோம் பாருங்கள். இந்த ஒயர் வந்து உள்ளே இருக்கணும், கூடைக்குள்ளே இருக்கணும். சொருகிற ஒயர் வந்து இந்த மாதிரி வெளியில் இருக்கணும். பாருங்கள், சொருகிற ஒயர் வந்து வெளியில் தான் இருக்கணும், அது வந்து உள்ளே இருக்கும். அப்படி சொருகும்போது உங்களுக்கு நீட்டான ஃபினிஷிங் வந்துடும். இது ரொம்ப பெரிய கூடை ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு எவ்வளோ ஆச்சு என்னன்னு நான் ஃபினிஷ் பண்ணி முடிச்சுட்டு ஹேண்டிலெல்லாம் போட்டுட்டு உங்கள்கிட்ட நான் காமிக்கிறேன். சரிங்களா? ஹேண்டில் போட்டு முடிச்சுட்டு ஒரு பிக்கு நான் வச்சிட்றேன். இப்போ வந்துட்டு தறி ஓடாத டைமில் தான் வந்துட்டு நான் வாய்ஸ் கொடுக்க முடியுது. தறி ஓடிட்டு இருந்தால் அந்த சத்தம் வந்து காதை கிழிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் எங்களுக்கு இந்த ஊரில் எங்களுக்கு தெரிஞ்ச தொழில் வந்து தறி மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ். இதை விட்டால் வேறு தொழில் தெரியாது. அதனால் அவங்களும் நம்ம சொல்லக்கூடாது. நம்ம வந்துட்டு எப்போ ஃப்ரீயாக இருக்கோமோ அப்போ தான் நம்ம வந்து நம்மளுக்கு உண்டான வேலைகளை நம்ம பண்ணிக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி இந்த பக்கம் இருந்து எடுத்துட்டிங்கன்னா இதில் வந்து ஃபஸ்ட் நாட்டிலேருந்து எடுத்துக்கிட்டு உள்ள பக்கமாக கொண்டாந்து 3வது நாட்டுக்கு இந்த பக்கம், அதாவது வலதுபுறத்துலேருந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா ரைட் சைடில் 3வது நாட்டு வரும் முறையா, அதுக்கு 2வது நாட்டுக்கு நடுவில் ஒயர் விட்டு எடுக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி எடுத்துட்டு பாருங்கள், இதுக்குள்ளார இந்த நம்ம எதுக்கடியில் ஒயர் எடுக்கிறோமோ அதை சுற்றி எடுத்துகிட்டு வரணும். அப்படி சொன்னால் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். நம்ம 3வது நாட்டுக்கு கட்ட ஒயர் எடுத்துருக்கோமா, அந்த 3வது ஒயரை சுற்றிடணும். சரிங்களா? அப்படி சுற்றி எடுத்திங்கன்னா இந்த டிசைன் வந்து உங்களுக்கு வந்துடும். இதுவும் புரியலன்னா சொல்லுங்கள், நான் உங்களுக்கு வந்துட்டு தனியாக ஒரு குட்டியாக ஒரு கூடை ஒன்று போட்டு அதை நான் சொல்லி காமிச்சிட்றேன். சரிங்களா? பாருங்கள், காலையில் நான் வீடு கூட்டிக்கிட்டே வாய்ஸ் கொடுத்துட்ருக்கேன். ஒரு கையில் சொருகவும் முடியல என்னால், அதனால தான். இல்லைன்னா கூட நான் பாருங்கள், அடுத்த ஒயர்லாம் வந்து உள்ளே சேர்ந்துக்குது. சரிங்களா? பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு. ரொம்ப நீட்டாக அழகாக வந்திருக்கு. இது எப்பவும் போல் நார்மலாக ஒரு 10 நாட்டுக்கு நீங்கள் சொருகிட்டு ஒயரை கட் பண்ணி விட்ருங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கூட சொருகியாச்சு. சொருகி ஃபுல்லாக சொருகிட்டு
உங்களுக்கு ஒரு ஃபோட்டோ வச்சிடறேன். அதே மாதிரி ஹேண்டிலும் ஃபுல்லாக போட்டுட்டு பாருங்கள், இது ஃபுல்லுமே வந்துட்டு சொருகியாச்சு. இன்னும் கொஞ்சம் இருக்குது, நான் சொருகிட்டு வீடியோ போட்டுறேன். சரிங்களா? இது அதே மாதிரி எவ்வளோ ரோல்ஸ் ஆச்சுன்னு நான் சொல்லிடுறேன் உங்கள்கிட்ட. நான் வந்து இந்த மாதிரி சொருகிறதுக்கு வந்துட்டு கீழே கோணூசி வச்சு தான் நான் சொருகியிருக்கேன். அந்த கோணூசி எனக்கு இப்போ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். கோணூசி இல்லை, அது ஊசி. சில்வரில் தானே இருந்துச்சு, அது வந்து ஊசி. இந்த நாட்டுக்குள்ளார கோணூசி போகாது, அதனால் ஊசி யூஸ் பண்ணி நான் டப்புன்னு சொருகிட்டேன். எனக்கு இப்போ இது சொருகிறது ரொம்ப ஈஸியாக இருக்குது. பாருங்கள், இந்த மாதிரி ஒயரை வந்து உள்ளே வச்சுக்கிட்டு, சொருகிற ஒயரெல்லாம் வெளியிலேருந்து தான் நம்ம சொருகணும். பார்த்துக்குங்க. இந்த மாதிரி நான் கூட ஃபுல்லுமே சொருகிட்டு பாருங்கள், நான் காமிக்கிறேன் இல்லையா, இந்த இடத்துல வச்சுட்டு இதே சுற்றி ஒரு அளவு எடுத்துகிட்டு அதையவே 2ஆக மடித்து தான் நீங்கள் இந்த மாதிரி விடணும். 4ஆக 2ஆக நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு எப்படி வேணால் மடித்து ஒயர் இருக்கிற அளவுக்கு நீங்கள் விட்டுக்குங்க. இது மொத்த ஒயர் அப்படிங்கிறதுனால நான் 2 மட்டும் மடிச்சிருக்கேன். 2ஆக மடித்து இந்த மாதிரி கூடை சுற்றி வச்சு சும்மா ஒரு ரஃப்பாக ஒரு நாட்டுக்குள்ளே சொருகிட்டு இப்படி சொருக ஆரம்பிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு நீட்டாக வந்துடும். சரிங்களா? இந்த சொருகிறது புரியல அப்படிங்கிறவங்க சொருகிறது புரியலன்னு கமெண்ட்ஸ் போடுங்க. நான் உங்களுக்கு சின்னதாக ஒரு கூடை போட்டு கூட உங்களுக்கு நான் நீட்டாக ஃபஸ்ட்லேருந்து காமிக்கிறேன். யாரையாச்சும் வீடியோ எடுக்க வச்சு நான் உங்களுக்கு அந்த வீடியோ ப்ரெசென்ட் பண்ணுறேன். சரிங்களா? ஏன்னா எனக்கு பக்கத்தில் வீடியோ எடுக்கிறதுக்கும் யாரும் இல்லை. எல்லாத்தையும் தொலாய் பார்த்தா யாரும் கிடைக்கல. இல்லைன்றதா கொஞ்சம் பிடிங்க அப்படின்றதா கூட பிடிப்பாங்க. சரிங்களா? இதை நான் சொருகிட்டு இருக்கேன். இந்த மாதிரி டேப்பை கூட நீங்கள் சுற்றி ரெண்டு டேப் எடுத்து மொத்தமாக நீங்கள் கூடை சுற்றி கூட நீங்கள் வச்சுக்கலாம். சரியா? அதே கலருக்கு இது நான் முதல்ல வச்சுருப்பேன். சரி, ஃபஸ்ட் டைம் சொருகிறோம் அப்படிங்கிறக்காக தான் நான் ஒயர்லேயே சொருகினேன். சரிங்களா? பாருங்கள், நல்லா இந்த ஒயருங்களை எல்லாம் வெளியில் தள்ளி விட்ருங்க. வெளியில் தள்ளி விட்டுட்டு இந்த 3 இப்படி எடுத்துக்கோங்க. 3 இது சொருக வரும். 3 சொருகிட்டு ஃபஸ்ட்டில் ரைட் சைடில் இருக்கிற ஃபஸ்ட்டு ஒயரை வந்து இந்த பக்கம், லெஃப்ட் சைடில் இருக்கிற 3ஆவது ஒயர் கட்டை கீழே கொண்டாந்து அந்த ஒயர் நம்ம உள்ளே விட்ருக்கோம்ல அதுக்கும் கீழே தான் ஒயர் எடுக்கணும். எடுத்து அந்த ஒயர் கீழே விட்டோம்னா அந்த ஒயரையே அப்படியே ஃபுல்லாக சுற்றிக்கணும். சுற்றி முடிச்சுட்டு உள்ளே வந்து சொருகிடணும். சொருகிறது அவ்வளோதான். சொருகிறது நம்ம நார்மலாக சொருகாமல் நம்ம குச்சி சொருகும் இல்லையா, அந்த கேப் இருக்குமில்ல, அந்த கேப்பில் வந்து ஃபஸ்ட் நாட் சொருகிங்க. அப்படி சொருகுனா தான் இந்த டிசைன் உங்களுக்கு வரும். சரிங்களா? புரியுதா உங்களுக்கு நான் சொல்கிறது? பாருங்கள், இப்போ இது எடுத்து இந்த ஒயர் உள்ளே நம்ம சொருகி இருக்கோம்ல அதுக்கும் கீழே இப்படி கொண்டாங்க. பாருங்கள், இப்படி கீழே கொண்டாந்த ஒயரை அப்படியே சுற்றிக்கிங்க. அந்த ஒயரை ஆரஞ்சு கலர் வந்து அப்படியே சுற்றிக்கிங்க. இப்படி எடுத்து இதுக்குள்ளே அப்படியே இந்த ஒயர் அந்த எடுத்தீங்கள அதுக்கு பக்கத்தால் இருக்கிற அந்த ஒயரை அப்படியே சுற்றி உள்ளே கொண்டு போயிருங்க. பாருங்கள், இதுக்குள்ளே கொண்டு போகணும். சரிங்களா? இப்போ நான் காமிக்கிறேன் பாருங்கள். அந்த கேப்புக்குள்ளே அந்த ஒயர் சுற்றி கொண்டாந்த ஒயர் நம்ம கொண்டு போகணும். பாருங்கள், இப்போ காமிக்கிறேன் உங்களுக்கு நல்லா புரிகிற மாதிரி. இப்போ இந்த வந்து ரைட் சைடில் இருக்கிற ஃபஸ்ட்டு ஒயரு, லெஃப்ட் சைடில் இருக்கிற 3ஆவது ஒயருக்கும் கீழே இப்படி கொண்டு போங்க. இது 3ஆவது ஒயருக்கும் கீழே பார்த்திங்களா? இந்த ஒயருக்கும் கீழே தான் நம்ம கொண்டாந்துட்டு இது இப்படி எடுத்துக்கிறோம். பாருங்கள், அதுக்குள்ளே இன்னொரு ஒயர், வேறு ஒயர் வந்து அதோட சொருகிடுச்சு. இது ஒயர் நாட் திருப்பாமல் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இங்கே பாருங்கள், இப்போ கீழே கொண்டாந்தோமா அதுக்கு இடையில பக்கத்தில் ஹோல்குள்ளார இப்படி உள்ளே விட்டு சுற்றி அடிச்சுட்டு வந்துட்டிங்களா? உள்ளே விட்டு இருங்க, நான் காமிக்கிறேன். இந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் சொருகிட்டு வரணும்.
கூட எனக்கு நீட்டாக அழகாக வந்துருச்சு. பாருங்கள் எவ்வளோ அழகாக சொருகியிருக்கேன் நான். இந்த கூடையோட ஹைட்டு வந்துட்டு 14 இன்ச்சு வருது. லென்த்து வந்துட்டு 14. லென்த் எவ்வளோன்னு நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். 13 என்னமோ நான் முன்னாடியே சொல்லிட்டேன். பாருங்கள் எவ்வளோ ஒயர் எனக்கு அக்யூரேட்டாக இருக்குதுன்ட்டு. நான் ஒயர்ஸ் எல்லாம் எதுவுமே வேஸ்ட் பண்ண மாட்டேன். இதுவுமே வந்துட்டு அந்த டிசைனாக சொருகிறதுக்காக ஒரு 1/4 அடி விட்டேன் பார்த்திங்களா, அந்த ஒயரில் மீந்தது தான் இது. இப்போ நான் ஹேண்டில் போட்டுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த சொருகிறது புரியலங்கிறவங்க மட்டும் சொருகிறது புரியலன்னு சொல்லி கமெண்ட்ஸ் போடுங்க. நான் கண்டிப்பாக உங்களுக்கு குட்டியாக ஒரு கூடை போட்டு நான் சொருகி காமிக்கிறேன். என்கிட்ட வந்துட்டு கூடை எதுவும் போட்டது இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஆர்டர் கொடுத்தா மட்டும்தான் நான் போட்டு டெலிவரி பண்ணுவேன். போட்டு எந்த கூடைகளும் நான் வீட்டில் வச்சுக்க மாட்டேன். அதே மாதிரி ஸ்டோரேஜ் அதிகமாகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு போட்ட கூடைகள் எல்லாமே வந்து டிலீட் பண்ணிட்டேன். என்கிட்ட வந்து மற்ற எந்த சாதனமும் இல்லை. அதனால் இதை காப்பி பண்ணி வைக்க கூட எனக்கு தெரியல. எவ்வளவோ கூடைகள் போட்டிருந்தேன், அத்தனையும் நான் அழிச்சிட்டேன். இப்போ ரீசெண்டாக இந்த 1 வீக்கில் போட்ட கூடைகள் மட்டும்தான் என்கிட்ட இருக்குது. யாருனாச்சும் உங்களுக்கு கூடைகள் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா என்னோடய சேனலில் இருக்கிற கூடைகளை பார்த்துட்டு தான் நீங்கள் என்கிட்ட கூடைகள் கேட்க வேண்டியது வரும். ஏன்னா நான் பிக் அனுப்புறதுக்கு என்கிட்ட எந்த பிக்குமே இல்லை. எல்லாமே நான் டிலீட் பண்ணிட்டேன். செல்லு வந்து ஹேங் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். அதனால தான் பழைய ஃபோட்டோஸ் எல்லாமே கூகுளில் போய் அழிச்சிட்டேன். தேவைப்படுறவங்க மட்டும் இந்த மாதிரி கூடைகள் வேணும் அப்படின்னு என்னோடய ஸ்க்ரீன்ஷாட்டில் எடுத்துகிட்டு வந்து காமிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக நான் உங்களுக்கு போட்டு தருவேன். ஆனால் நான் ஒருத்தி தான் போடுறேன், கொஞ்சம் லேட் ஆகும். சரிங்களா, வெயிட் பண்ணி வாங்கிக்கோங்க. என்னோடய ஃபினிஷிங் நீட்டாக இருக்கும், அதனால் நான் வெயிட் பண்ணி வாங்க சொல்கிறேன். சரிங்களா, எவ்வளோ ஃபினிஷிங் அழகாக இருக்குது பாருங்கள். கூடை எவ்வளோ லுக்காக இருக்குது. தேங்க்யூ வெரி மச் ஃபார் ஆல் வியூவர்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் இருங்க, இன்னும் புரியலன்னா கூட பாருங்கள். இந்த 3 கழட்டிட்டு உங்களுக்காக தான் காமிக்கிறதுக்காக நான் கழட்டிட்டு கூட நான் காமிக்கிறேன் பாருங்கள். இந்த ட்ரைபேடு வந்து ஃப்ரெண்ட்ஸ் பிஞ்சு போன ட்ரைபேடு தான். நான் படி இருக்குல்ல, அரிசி அளக்கிறோம்ல, அந்த படியில் ஒரு காலை வச்சு தான் நான் வந்து இது எடுத்துகிட்ருக்கேன். சரிங்களா, இது எடுக்க தெரியல. இந்த மாதிரி கூடையை சுற்றி ஒரு லைன் வந்து ஃபுல்லாக ஒரு நாட்குள்ளே வச்சு சொருகிக்கிங்க. இந்த மாதிரி மொத்தமாக இருக்கணும். இல்லைன்னா நான் காமிச்சு இல்லையா டேப்பு, அந்த மாதிரி கூட நீங்கள் சொருகிக்கலாம். சொருகி முடிச்சுட்டு இந்த ஃபஸ்ட் ஒயர் இருக்குல்லங்க, இந்த ஃபஸ்ட் ஒயர் அதாவது ரைட் சைடில் இருக்கிற ஃபஸ்ட் ஒயரை எடுத்துகிட்டு வந்து இந்த சொருகுனமில்ல அந்த ஒயருக்கும் கீழே விட்டு எடுக்கணும். இப்போ சொருகிற ஒயரெல்லாம் வெளியில் விட்டுறணும். ஃபஸ்ட்டு ஒயரை எடுத்துகிட்டு வந்து அந்த சொருகி 2 ஒயர் லென்த்தியாக சொருகி இருக்கோமில்ல, அந்த ஒயருக்கும் கீழே இப்படி கொண்டாடணும். பாருங்கள், இந்த மாதிரி கீழே கொண்டாந்துட்டு இங்கே 2 ஒயர் இருக்குல்ல, இந்த 2 ஒயருக்கு நடுவில் எடுக்கணும். நடுவில் எடுத்துட்டு பாருங்கள், இப்போ அதுக்கு கீழே ஒன்று இருக்குல்ல, இந்த கேப்பில் விட்டு நம்ம சொருகணும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா அது சரியாக தெரியலங்கிறக்காக தான் நான் உடஞ்சி போட்ட ட்ரைபேடை இப்படி வச்சு நான் உங்களுக்கு சொல்லி தந்துட்டுருக்கேன். இப்போ பாருங்கள், இது ஃபஸ்ட் ஒயரா ரைட் சைடில் இருக்கிற ஃபஸ்ட் ஒயரை எடுத்துகிட்டு வந்து லெஃப்ட் சைடில் 3ஆவது ஒயர் இருக்குல்ல, அதையும் ஒரு சுற்றி அதை அப்படியே கொண்டாந்து கீழே இருக்கிற ஒரு இதுக்குள்ளார சொருகி விட்டுட்டு பாருங்கள், இதுக்குள்ளே சொருகி இருங்க, நான் ஜூம் வச்சுருக்கேன் பாருங்கள். இதுக்குள்ளே விட்டு இந்த நாட்டுக்குள்ளே விட்டு சொருகணும். சரிங்களா, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி மெத்தடில் நீங்கள் ஃபுல்லாக சொருகிக்கிங்க. சொருகினீங்க அப்படின்னா நீட்டாக வரும். பாருங்கள், நல்லா உங்களுக்கு சொல்லி தந்திருக்கேன். ஃபஸ்ட்டு ஒயரை எடுத்து 3ஆவது ஒயரை சுற்றி கொண்டாந்து உள்ளே ஒரு சின்ன கேப் இருக்கும், அந்த கேப்புக்குள்ளே விட்டு சொருகணும். அப்படி சொருகுனீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு கூடை கரெக்டாக வரும். சரிங்களா, இந்த மாதிரி நீட் ஃபினிஷிங்கில் கூடைகள் வேணும் அப்படின்னா நீங்கள் ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லை அப்படின்னா என்னோடய சேனலுக்குள்ளே போயிட்டு நீங்கள் எந்த கூடை உங்களுக்கு பிடிச்சதோ அதோட பிக்கை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எனக்கு அனுப்புங்க. என்கிட்ட வந்துட்டு ஃபோன் ஹேங் ஆகுது அப்படின்னு சொல்லிவிட்டு நான் இருக்கிற 900 ஃபோட்டோஸ் இருந்துச்சு. அது ஃபுல்லாமே கூகுளில் போயிட்டு நான் டிலீட் பண்ணிட்டேன். ஸோ என்கிட்ட எந்த ஃபோட்டோஸுமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் கேட்கணுன்னு நினச்சா கூட என் சேனலுக்குள்ளே போய் தான் நீங்கள் எடுத்துகிட்டு வரணும். தேவைப்பட்டுச்சுன்னா மட்டும் என் நம்பருக்கு ஸ்க்ரீன் நம்பருக்கு தெரியிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். சரிங்களா, இப்போ தான் நான் வந்து ஒரு 2வது 3வது முறையோ என்னமோ இந்த ட்ரைபேடை வச்சு எடுத்திருக்கேன். அது வருதா இல்லையான்னு சொல்லி வச்சு எடுத்தேன். பாருங்கள்,
ஓகேங்களா? இந்த மாதிரி சொருகிக்கிங்க. சொருகி எடுத்துகிட்டு ஹேண்டில் போடலாம். ஹேண்டிலுமே கொஞ்சம் டிசைனாக போடலான்னு தான் நினச்சேன். டிசைன் ஹேண்டிலெல்லாம் வேண்டாம், இது மார்க்கெட்டுக்கு சந்தைக்கு கொண்டு போகிறது தான் அப்படின்னு கஸ்டமைஸ் சொன்னதுனால நான் நார்மலாக வந்து சுற்று வயர் ஹேண்டிலே போட்டுறேன். அப்படி போட்டுட்டு உங்களுக்கு ஒரு ஃபிக்கும் வச்சிட்றேன். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. எனக்கு டைம் இருந்தால் நான் கண்டினியூவாக உங்களுக்கு வந்துட்டு நான் வீடியோ போடுறேன். எனக்கு ஒயர் ஆர்டர் நிறையா இருக்குது. கொரியரும் நானே தான் பண்ணணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ வெரி